வருத்தப்பட்டு ஒதுங்கி நின்ற நம்ம ரோஹித் சர்மா. ஆனா ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான மிச்சல் மார்ஸ், அதே போல டிராவிஸ் ஹெட். இதுல டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா ஒதுங்கி வருத்தப்பட்டு நின்ன நம்ம ரோஹித் சர்மா அவர் கையை பிடிச்சி ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு உள்ள நம்ம ரோஹித் சர்மா அவரை இழுத்துட்டு போயிருக்காரு. அதே போல அங்க இருந்த ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ஸ் அவங்க கையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த வெற்றிக்கான கோப்பை, வின்னிங் ட்ரோஃபியை நம்ம ரோஹித் சர்மா அவர் கையில கொடுத்திருக்காரு ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ஸ். இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மண்ணுல எந்த ஒரு பிளேயருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய மரியாதையும் தற்போது ரோஹித் சர்மா நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா வீரர்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை பார்த்த மற்ற நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஷாக். என்னடா இது ரோஹித் சர்மா அவர் மட்டும் ஸ்பெஷலா அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி ரோஹித் சர்மா அவருக்கு ஆஸ்திரேலிய பிளேயர்கள் எதுக்காக அவர் மட்டும் தனியா கூப்பிட்டு அந்த வின்னிங் செலிப்ரேஷனுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டாங்க? அப்படி ரோஹித் சர்மா அவரை மட்டும் கௌரவப்படுத்துறதுக்கு என்னதான் காரணம் பின்னாடி இருந்திருக்கு அப்படின்னு மொத்தமா தெளிவா நேற்று ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களுடைய வின்னிங் செலிப்ரேஷனுக்கு உள்ள நம்ம ரோஹித் சர்மா எப்படி அவங்க அழைச்சாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெளிவா இந்த வீடியோவில் இப்ப பார்த்துடலாம். வீடியோவை கொஞ்சம் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எதுக்காக ஆஸ்திரேலிய பிளேயர்கள் ரோஹித் அவர்கிட்ட ட்ரோஃபி அவங்க கொடுத்து ரோஹித் அவரை மகிழ்ச்சி அடைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி ரெண்டு பேருமே தற்போது ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டும்தான் ரெண்டு பேருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டிருக்க இந்த தொடர் மற்ற பிளேயர்கள் எல்லாரை விட ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு தொடராக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரெண்டு மேட்ச்ல டக் அவுட் ஆகி கடைசி மேட்ச்ல தான் ஓரளவுக்கு நான் ஃபார்ம்ல இருக்கேன் அப்படின்னு கோலி அவரு நிரூபிச்சாரு. ஆனா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஆட்டம் சுமாரா விளையாண்டாரு, ரெண்டாவது ஆட்டம் அற்புதமா விளையாண்டாரு. இப்ப கடைசி ஓடிஐ மேட்ச் சூப்பராக விளையாண்டு கடைசியா தொடர் நாயகன் விருதையும் ரோஹித் சர்மா அவரே கைப்பற்றினாரு. ஆட்டநாயகன் விருதும் ரோஹித் சர்மா அவருக்கு தான். இப்படி கோலி அவரை விட ரோஹித் சர்மா அவருக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடர் கண்டிப்பாக செம்ம ஒரு அற்புதமான தொடராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கப்பு ஜெயிச்சாங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்ச அணியை கூப்பிட்டு ரோஹித் சர்மா நிறைய வாட்டி செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே கூட பல வாட்டி பார்த்துருக்கோம். தோல்வி அடைஞ்ச டீம் எப்படி அவங்க வருத்தப்பட்டு நிற்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ரோஹித் சர்மா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வெற்றிக்கான அந்த மொமெண்டம் செலிப்ரேஷனை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவங்கள கூப்பிட்டு அவங்க கையிலையுமே ட்ரோஃபியை கொடுத்து நீங்களும் சாம்பியன் தான் அப்படின்னு அவங்கள கௌரவப்படுத்தும் விதமா நிறைய வாட்டி, ஒன்று ரெண்டு வாட்டி கிடையாது, நிறைய வாட்டி நம்ம ரோஹித் சர்மா செஞ்சிருக்காரு. நம்ம எல்லாருமே கூட இதை பல வாட்டி பார்த்துருக்கோம். ஆனா இப்ப நம்ம இந்திய அணியின் நிலைமை வேற மாதிரி இருக்கு. முக்கியமா ரோஹித் சர்மா அவர் கேப்டனே கிடையாது. அவர் நினைச்சா கூட கப்பை யாருக்கும் தரவும் முடியாது. அதே போல நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாட வந்திருக்காங்க. இங்க வரலாறு காணாத மோசமான தோல்வி அடைஞ்சு கடைசியா ஒரே ஒரு வெற்றி, ஒரு ஆறுதல் வெற்றியை மட்டும்தான் நம்ம இந்தியாவால ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அடைய முடிஞ்சுது. ஸோ இந்த ஆறுதல் வெற்றியோட தான் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க வெற்றிக்கான அந்த செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படிங்கிறதால கவன ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களுடைய செலிப்ரேஷனை நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து ரோஹித் சர்மா அவரும் நின்று, ஏன்னா அவர் கையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு விருதுகள் இருக்கு, ஆட்டநாயகன் விருது அதே போல தொடர் நாயகன் விருது. அந்த மகிழ்ச்சியே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரோஹித் சர்மா கவன ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களுடைய அந்த வெற்றிக்கான செலிப்ரேஷனை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த செலிப்ரேஷனை கொண்டாடினாங்க. எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க நின்றுட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ரோஹித் சர்மா அவருடைய கையை பிடிச்சி ஆஸ்திரேலியா அவங்களுடைய அந்த வெற்றிக்கான செலிப்ரேஷனுக்கு உள்ள இழுத்துட்டு போறாரு. இதை நம்ம ரோஹித் சர்மா அவரே பார்த்தீங்கன்னா சத்தியமா எதிர்பார்க்கல. எதுக்காக நம்மள திடீர்னு இப்படி ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களுக்கு உள்ள இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு ரோஹித் அவரும் எதிர்பார்க்கல. அங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ஒரு நிமிடம் ரொம்ப பெரிய ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் அங்க ஆஸ்திரேலிய பிளேயர்கள் வெற்றி செலிப்ரேஷனுக்கு உள்ள இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு உள்ள நடுவில் ரோஹித் சர்மா அவரை நிக்க வச்சுட்டாரு. ஸோ ஏற்கனவே ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கையில தான் ட்ரோஃபி இருக்கு. மற்ற பிளேயர்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து மிச்சல் மார்ஸ் அவரும் அந்த வின்னிங் ட்ரோஃபி செலிப்ரேஷனை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கப்பை எடுத்து நம்ம ரோஹித் சர்மா அவர் கையில மிச்சல் மார்ஸ் அவரு தராரு.
ஸோ ரோஹித் சர்மா உட்பட அங்கே இருந்த யாருமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மைதானத்தில் திடீர்னு நடக்கும் அப்படின்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. ரோஹித் சர்மா அவர்கிட்ட மிச்சல் மார்ஸ் ட்ரோஃபி தந்ததுமே மறுக்க முடியாமல் நம்ம ரோஹித் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா கப்பை கையில் வாங்கலை. ஆனாலுமே அந்த கப்பை அப்படி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கூட கையை கொஞ்சம் லைட்டாக முட்டு கொடுத்தாரு ரோஹித் சர்மா. ஸோ அந்த ஒரு நொடி பின்னாடி நின்றுட்டு இருந்த ஆஸ்திரேலிய பிளேயர்கள் எல்லாருமே மீண்டும் பயங்கரமாக கத்தி ஆரவாரம் செஞ்சு ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்தும் நாங்கள் இந்த வெற்றிக்கான வின்னிங் ட்ரோஃபி செலிப்ரேஷனை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய அந்த கொண்டாட்டத்துக்கு உள்ள நம்ம ரோஹித் சர்மா அவரையும் இணைச்சிக்கிட்டு ஆஸ்திரேலிய பிளேயர்கள் எல்லாருமே அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே கொண்டாடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாகவும் நம்ம ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த வெற்றிக்கான கொண்டாட்டத்தை ஆஸ்திரேலியா அணியின் பிளேயர்கள் எல்லாருமே கொண்டாடி இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். ரோஹித் சர்மா அவர் கேப்டனாக இருக்கிறப்ப இந்த மாதிரி 1 கிடையாது, 2 கிடையாது, 5 கூட கிடையாது, 10 கூட கிடையாது. அதுக்கும் மேலே ரோஹித் சர்மா அவர் எப்பப்பெல்லாம் அவர் கப்பு ஜெயிக்கிறாரோ அப்படிப்பட்ட எல்லா தருணத்திலையுமே ரோஹித் சர்மா நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த வெற்றிக்கான செலிப்ரேஷனை சந்தோஷமா கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா எல்லாருமே அங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச டீம் கேப்டன் இல்ல அவங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க ஆறுதல் அடைகிற மாதிரி ட்ரோஃபியை இப்படி கையில கொடுத்து அவங்கள ஆறுதல் அடைய வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன் அவருடைய கேரியர்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பல சம்பவங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்படி நிறைய வாட்டி தோல்வி அடைஞ்ச டீமை அவங்க தோல்வி அடைஞ்சு மைதானத்தை விட்டு வெளியே போறப்ப அவங்க மகிழ்ச்சியோட வெளியே போறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை நிறைய வாட்டி ரோஹித் சர்மா கணக்கே இல்லை, நிறைய வாட்டி அவர் செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப இன்னைக்கு ரோஹித் சர்மா அவர் வருத்தப்பட்டு நம்ம இந்தியாவால கப்பு வாங்க முடியலையே, ஆஸ்திரேலியா அவங்க கொண்டாடிட்டு இருக்க அந்த தருணத்தை பார்த்து நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மா அவருக்கு தற்போது ஆஸ்திரேலிய பிளேயர்கள் ரோஹித் சர்மா வழக்கமா இந்த மாதிரி அவர் செய்யற விஷயங்கள் ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அதனால தான் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி மற்ற பிளேயர்கள் அவங்க கிட்ட அவர் எப்படி ட்ரோஃபியை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சாரோ அதே மாதிரியான சம்பவத்தை நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலிய பிளேயர்கள் ரோஹித் சர்மா அவர் கையில கொடுத்து அந்த வெற்றிக்கான ட்ரோஃபியை ரோஹித் சர்மா கையில கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தை பார்த்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எத்தனையோ வாட்டி அவர் கேப்டனாக இருக்கிறப்ப அவர் வாங்கின அந்த ட்ரோஃபியை தோல்வி அடைஞ்ச டீம் அவங்க கையில் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா பல வாட்டி அவர் செஞ்ச அந்த தருணம் தற்போது ரோஹித் சர்மா அவருக்கே திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லை அப்படின்னாலும் இந்த தருணத்தில் ஆஸ்திரேலியா அவங்க கில் அவர்கிட்ட ஒரு கேப்டனாக அவர்கிட்ட கொடுத்து தான் இந்த செலிப்ரேஷனை ஒருவேளை ஆஸ்திரேலியா அவங்க செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் தான் இந்திய அணியின் கேப்டன். ஆனா ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அதை செய்யாம ரோஹித் சர்மா அவர் தான் தற்போது இந்திய அணியின் மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு சீனியர் பிளேயர் அப்படின்னு ரோஹித் சர்மாவை நினைச்சது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அவர் தான் இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்களை மற்ற அணிகளுக்கு எதிராக செஞ்சிருக்காரு. அதனால அந்த ட்ரோஃபியை ரோஹித் அவர் கையில கொடுத்து அவரை மட்டுமே கௌரவப்படுத்துறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவர்கிட்ட மட்டுமே அந்த ட்ரோஃபியை கொடுத்து அவரையும் அந்த வின்னிங் செலிப்ரேஷனுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே ஏற்கனவே அவங்க வெற்றிக்கான கொண்டாட்டத்தை கொண்டாடி இருந்தாலும் ரோஹித் சர்மா அவர் கூடயுமே சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் வெற்றிக்கான கொண்டாட்டத்தை கொண்டாடி இருந்தாங்க. இதை ரோஹித் சர்மா அவரே பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸை கண்டிப்பாக சத்தியமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஒரு சில பேர் சர்ப்ரைஸ் அடைஞ்சிருந்தாங்க, ஒரு சில பேர் அதிர்ச்சியும் அடைஞ்சிருந்தாங்க. நிச்சயமா அதுல ஒரு பிளேயராக கில் அவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ரோஹித் சர்மா பல வாட்டி நிறைய மற்ற அணிகளுக்கு செஞ்ச விஷயம் அந்த புண்ணியமோ என்னமோ தெரியல, இப்ப அது எல்லாமே அப்படியே திரும்ப ரோஹித் சர்மா அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய இந்த செய்கையால. ஸோ நேற்று நடந்த இந்த முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? இதை பத்தின உங்களுடைய கருத்தை நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க.